ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே சபையாக, குடும்பமாக, எல்லாரும் விசுவாசிகளாக தேவனுடைய நாள், தேவனை ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இந்த ஆண்டுடைய கடைசியில் கூட கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் எங்கே திரும்பினாலும் நிறைய யுத்தங்களும், நிறைய வேதனைகளும், கண்ணீரும், பாடுகளும் மத்தியிலும் நாம் கர்த்தரை தேடி வர, ஆராதிக்க, தேவனை ஸ்தோத்தரிக்க கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வாத மன்னா மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 146 சங்கீதம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் மட்டும் உள்ளளவும். 2 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர் எல்லாவற்றிலும் நம்மை விடுவித்திருக்கிறார். ரட்சிப்பு என்ற ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் அல்லேலூயா கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆமென். காரணம் என்ன? அவர் செய்த எத்தனையோ நன்மைகளை பார்த்து அனுபவித்திருக்கிறோம். அவரை துதிக்க துதிக்க மீண்டும் நமக்கு நன்மை செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் துதிப்போம், ஒவ்வொரு நாளும் துதிப்போம், எப்பொழுதும் துதிப்போம். காரணம், அவர் துதிக்க பாத்திரர். அல்லேலூயா. நாம் துதிக்க துதிக்க நமக்கு பலன் வரும். நாம் துதிக்க துதிக்க தடைகள் உடைப்பார். துதிக்க துதிக்க கர்த்தர் கிருபை நம்மில் பெருகும். ஆமென். உள்ளளவும் என்று சொன்னால் எல்லாம் இருந்தும் இன்றைக்கு அநேகரால் துதிக்க முடியல, கீர்த்தனை பண்ண முடியல, சாட்சி சொல்ல முடியல. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்ற அநேகர் இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சி இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் உள்ளளவும் எத்தனை இருந்தாலும் எத்தனை இல்லைனாலும் ஆண்டவரை கீர்த்தனை பண்ணி மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை ஞாபகம் வைத்து இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்கென்று நீங்கள் ஆராதனை செலுத்தி புது வருஷத்தில் அதிகமாய் ஆண்டவரை ஆராதிக்கும். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு, பலவீனம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், கீர்த்தனை பண்ண முடியாமல், ஆண்டவரை பற்றி கொள்ள முடியாமல் இருக்கிற குடும்ப தடைகள், ஒருவேளை வியாதி, பலவீனங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையில போராடுகிற சத்துருவின் திட்டங்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பாதிப்புகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த ஆண்டுடைய கடைசி நாட்களிலும் இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே இப்பொழுது நாங்கள் உம்மை இனி வரும் நாட்களிலே உயிரோடு இருக்கும் மட்டும் உள்ளளவும் உம்மை துதிக்க, ஆராதிக்க, கீர்த்தனம் பண்ண கிருபை செய்கிறீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரின் தொடுவீராக. யார் யாருக்கு முடியாத நிலைமை, வேதனை நிலைமை, உம்மை ஆராதிக்க முடியாமல், ஸ்தோத்திரிக்க முடியாமல் கட்டப்பட்ட நிலைமை விடுதலையாக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கை மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். இன்னும் மனம் திரும்பாமல், ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்ளாமல், உம்மை தேடாமல் ஆண்டவரை போராடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு ஆத்மாவையும் விடுவிக்கும்படி, ரட்சிக்கும்படி, பாதுகாக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி உம்மையே சேவிக்க, துதிக்க, கீர்த்தனை பண்ண எல்லா நிலையிலும் பலன் தந்து தாங்கும். பற்றாக்குறை மாறட்டும். இந்த ஆண்டின் கடைசி வரைக்கும் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த, புது ஆண்டில் இன்னும் அதிகமாக உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க உம்மை கிட்டி சேர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம், எல்லாவற்றிலும் கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன்.